இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.13% வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனதே எனக்குள்ள வந்து பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்குள்ள பாருங்க நல்லா தான் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா மேலே ஏறிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு கீழ விழுந்துருச்சு. ஸோ டக்குனு கீழ விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு பாருங்க 0.94% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ அதே மாரி நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.45%ம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ டோட்டலா 5 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ 4% தான் கீழ விழுகுறது 5 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ எதனால வந்து கீழ விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அமெரிக்கா வந்து அதாவது யுஎஸ் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் மேல வந்து டாரிஃப் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, இன்னும் கன்ஃபார்மா எதுவும் நியூஸ் வரல. ஸோ அதாவது போடலாம் அப்படிங்கிற மாரி எதுவும் கன்ஃபார்மா வரல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐடி செக்டர் மேல வந்து போட்டு விட்டுருங்க, போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாரி. ஸோ அதில வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட்டர் நவாரோ அப்படிங்கிறவரு. ஸோ இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ட்ரேட் அட்வைசர். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஸோ எ மெசேஜ் ஆன் சோசியல் மீடியா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ சோசியல் மீடியால என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரின் ரிமோட் வொர்க்கர்ஸ். ஸோ ஃபாரின் ரிமோட் வொர்க்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அமெரிக்கா. யுஎஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஸோ யுஎஸ் இருக்கு. இங்கனக்குள்ள இந்தியா இருக்கு. ஸோ இந்தியால இருந்துகிட்டே வந்து நம்ம யுஎஸ்க்கு வேலை செய்றோம். அதாவது ஐடி கம்பெனி அப்படித்தான் செய்றாங்க. ஸோ ஐடி கம்பெனி என்ன செய்றாங்க, இந்தியால தான் இருக்காங்க. இந்தியால இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்க்கு வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு தராங்க. ஸோ அந்த யுஎஸ் காசு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால வருது. நம்ம அமெரிக்காவுக்கு போல. நம்ம அமெரிக்காவுக்கு போகாமயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால இருக்கிற டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியால வருது. ஸோ அந்த மாரி வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் போடுங்க, டாரிஃப் போடுங்க அப்படிங்கிறத சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சஜெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் நவாரோ. ஸோ அவரால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இவரும் ஒரு ஆளு தான். சொல்றவரு சஜெஸ்ட் பண்றாரு. இவரும் ஒரு ஆளு வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அமெரிக்காவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யுனைட்டட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் த ட்ரெஸரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ட்ரெஸரி செக்ரட்டரிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமெரிக்காவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் செகண்டரி சாங்ஷன்ஸ் ஆன் கண்ட்ரீஸ் பையிங் ரஷ்யன் ஆயில் கேன் டேமேஜ் மாஸ்கோஸ் எக்கானமி. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, ரஷ்யன் ஆயில் யார் வந்து வாங்குறாங்களோ, எந்த கண்ட்ரிலாம் வந்து வாங்குறாங்களோ, இன்னும் டாரிஃப் போடுங்க. இன்னும் செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யாவோட எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% டாரிஃப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குறனால. ஸோ நம்ம ரஷ்யன் ஆயில்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்குறோம் ரஷ்யாட்ட இருந்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% நமக்கு இந்தியால இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாட்ட தான் வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த ரஷ்யன் ஆயில் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறனால ரஷ்யாவோட எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன சொல்றாங்க, செகண்டரி சாங்ஷன்ஸ் இன்னும் வந்து போடுங்க. இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் போடணும்னா இன்னும் 25% தான் போட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு மேலலாம் போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் இந்தியாவுக்கு. ஸோ அடுத்து பாருங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்காட் பெசன்ட் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட் பெசன்ட். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, இயு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களையும் வந்து சேர சொல்றாங்க. ஸோ ஜாயிண்ட் டாரிஃப் வந்து போடுவோம் அப்படிங்கிற அதாவது யூரோப்பியன் யூனியன வந்து கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து டாரிஃப் போடுங்க. உங்க யூரோப்பியன் யூனியன்ல அதாவது உங்க கண்ட்ரில வந்து இந்த மாரி பொருள்லாம் வந்துச்சுன்னா, அவங்க மேல வந்து சாங்ஷன் போடுங்க, டாரிஃப் போடுங்க. ஸோ யார் மேல டாரிஃப் போட சொல்றாங்க? ரஷ்யன் ஆயில் வந்து யாரு எந்த கண்ட்ரிலாம் வாங்குறாங்களோ, அவங்க மேல வந்து டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% வாங்குறோம். ஸோ நம்ம மேல வந்து இங்கனக்குள்ள விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இவங்க வந்து கூப்பிடுறாங்க. அமெரிக்காக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க. யூரோப்பியன் யூனியன்காரங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்ல இருக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த யூரோப்ல இருக்கிற என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தன கண்ட்ரீஸ் வந்து இருக்கும் யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ அவங்களோட ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி ஃபிளாக் இருக்கும். இந்த மாரி ஸ்டார் போட்டு ஒரு ப்ளூ கலர்ல வந்து ஃபிளாக் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு சேர்க்க சொல்றாங்க அமெரிக்கா கூட. ஸோ 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ரொம்ப விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன் வந்து விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஸோ அமெரிக்காட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக பொருள் வந்து விக்கிறோம். $88 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொருள விக்கிறோம். அதேமாரி $43 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து வாங்குறோம். ஸோ, இப்ப நம்ம என்ன செய்றோம் 88 விக்கிறோம். 43 தான் வந்து நம்ம அமெரிக்காலேருந்து வாங்குறோம். ஸோ, இப்போதைக்கு நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், பாசிட்டிவ்ல இருக்கோம். $45 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து பிளஸ்ல இருக்கோம். ஸோ, நம்ம அதிகமா விக்கிறோம், கம்மியா வந்து வாங்குறோம். அதேமாரி யூரோப்பியன் யூனியன் வந்து பாருங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75 கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், விக்கிறோம். அதேமாரி 60 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்குறோம். ஸோ இங்கனக்குள்ள நம்ம வந்து பிளஸ்ல இருக்கோம். $16.55 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளஸ்ல இருக்கோம். ஸோ அதே மாரி மத்த கண்ட்ரிலாம் பாருங்க.
ஜிசிசி அப்புறம் ஏஎஸ்சிஎன் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல இருக்கும். 49, 38. சைனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16 தான் நம்ம வந்து விக்கிறோம். $101 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொருள்லாம் வந்து வாங்குறோம். ஸோ 85 ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதேமாரி இன்னும் நெறைய லிஸ்ட் இருக்கு. அந்த நெறைய லிஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா யூரோப் கண்ட்ரீஸ் தான் இருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ்ல இருக்கோம், கிரீன்ல இருக்கோம். மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இப்ப அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டாரிஃப் போட்டாங்க. இப்ப இங்க விக்கிற வந்து $88 பில்லியன் 88லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையாவே வந்து கீழ விழுந்துரும். ஸோ நெறையா கீழ விழுந்தா இங்கனக்குள்ள இந்த பாசிட்டிவ்ல கிரீன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ரெட்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரெட்ல போனா கஷ்டம் தான். அதேமாரி யூரோப்பியன் யூனியன் வந்து பாருங்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ளஸ்ல இருக்காங்க, கிரீன்ல இருக்காங்க. ஸோ இந்த கிரீனும் வந்து கேன்சல் ஆயிருச்சுன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா வந்து கீழ விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த வகையில கீழ விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வகையிலயும் வந்து கீழ விழுகும். எந்த வகையில அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ ட்ரம்ப் வந்து சும்மா இருப்பாரா? இப்போதைக்கு என்ன செஞ்சாச்சு, ட்ரேட் அட்வைசர். ஸோ ட்ரேட் அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து என்ன சொல்லிட்டாரு, டாரிஃப் போடுங்க. ஐடி இண்டஸ்ட்ரி மேல டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி அவங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க மேல டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் சும்மா விடுவாரா? இவரும் ஏதாவது சொல்லுவார்ல. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. யுக்ரைன் வார் ட்ரம்ப் சேஸ் யுஎஸ் ரெடி ஃபார் ஃபேஸ் 2 சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா. ஸோ ஃபேஸ் 2 சாங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப். ஸோ ஃபேஸ் 2 சாங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. யுஎஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிபிலி இரிட்டேட்டட் ஆயிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, "நீங்க எதுவுமே செய்ய மாட்றீங்க. யுக்ரைனுக்கும் அதேமாரி ரஷ்யாவுக்கும் போர் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதில நீங்க எதுவுமே செய்ய மாட்றீங்க." அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் வந்து ஒரு மாரி கோவமாயிட்டாரு. அந்த கோவத்தில என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஸோ செகண்டரி சாங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க இந்தியா மேல போட்டிருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குறனால. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளா தெரியல. இது உங்களுக்கு தெரியலையா? நாங்க எவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு." ஸோ இது கூடயும் அடுத்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் 1 தான். ஸோ ஃபேஸ் 1 தான் இப்போதைக்கு நம்ம இந்தியா மேல போட்டிருக்கிறது. அடுத்து ஃபேஸ் 2 இருக்கு, ஃபேஸ் 3 இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சுத்தி வளைச்சு பேசாம ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து குறையும். ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து ரொம்ப குறையும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கீழ விழுக ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம பியர் கண்ட்ரோல்ல வந்து போயிருவோம். ஸோ பியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட வந்து பிடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதேமாரி ஜிடிபி வந்து குறைஞ்சா எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க ஜிடிபி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் குறைஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபியும் குறையும். இப்போதைக்கு நம்ம அமெரிக்காவோட அதிகமா வந்து ட்ரேட் பண்றோம். ஸோ அதிகமா ட்ரேட் பண்றதுனால அங்க வந்து கிரீன்ல பார்த்தோம். பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ அது வந்து குறைஞ்சு போச்சு. அதேமாரி யூரோப்பியன் யூனியன் அங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டும் வந்து குறைஞ்சு போச்சுன்னா, இன்னும் வந்து ரெட்ல ஆயிரும். ஸோ ரெட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஜிடிபி வந்து குறையும். ஸோ ஜிடிபி குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ விழுகும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி கீழ விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தேவை. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வரலைன்னா, கண்ட்ரி வந்து கண்டிப்பா வந்து கீழ விழுகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து இங்கனக்குள்ள ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனும் அதே மாரி ட்ரம்ப்பும். ஸோ இங்க தான் இப்படித்தான் நடந்திருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்க கை சேருவாங்களா? கூட்டு சேருவாங்களா? இல்லையா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.